கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1 13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நம்ம இந்த நாளில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் தானே ஏறெடுக்கிறோம்ல. நம்மளுடைய வாயிலிருந்து அந்த ஸ்தோத்திரங்கள் வந்துகிட்டே இருக்குது. அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குது. வேத வசனத்தை தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது, நம்ம சூழ்நிலைகளில் தேவன் நம்ம மேலே கிருபையாக இருக்கும்போது, நம்ம மேலே நேசமாக இருக்கும்போது, நம்மை பாதுகாக்கும் போது, உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துலேயும் நம்ம அதிகமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஸ்தோத்திரத்தை எதுக்காக நம்ம அதிகமாக நம்ம தேவனுக்கு செலுத்தணும் அப்படின்னா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி பிதாவானவர் என்ன செய்திருக்கிறாரு, இருளின் அதிகாரத்தினின்று, நம்மளுடைய இருள் அப்படின்னு சொல்லும்போது காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த அனுபவம், பாளையத்துக்கு புறம்பே இருந்த அனுபவம், இயேசு என்றால் யார் என்று அறியாதில் இருந்த அனுபவம் இல்லையா, தேவன் என்றால் யார், மெய்யான தேவன் யார் என்பதையே அறியாதிருந்த ஒரு அனுபவம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாதபடிக்கு இருளில் இருந்த அனுபவம். அதனால தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பெரிய வெளிச்சத்தை காணும் வரைக்கும் நாமும் அநேகர் இருளில் தான் இருந்திருப்போம். அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து, அப்போ இருளில் இருந்த நேரத்தில் அந்த இருளின் அதிபதி, அந்தகாரத்தினுடைய லோகாதிபதி நம்மை அதிகாரம் பண்ணியிருந்திருப்போம் அந்த நாட்களில். அப்போது இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, அப்போ இருள் என்று சொல்லும் போதே பாதாளம் இல்லையா, அப்போ பாதாளத்தின் கிரியைகளிலிருந்து நம்மளுடைய ஆத்துமா கடைசி நேரத்தில் அங்கே போக விடக்கூடாதபடிக்கு ஆண்டவர் முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டு அந்த இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, அதாவது இயேசுவோடு கூட அவரோடு கூட வாழத்தக்கதான அந்த ராஜ்யத்துக்கு, 1000 வருஷ அரசாட்சிக்குன்னு கூட சொல்லலாம், அந்த ராஜ்யத்திற்கு உட்படுத்தின வருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நினச்சி நம்ம என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். நம்ம புக்கை வாசிச்சுட்டு போயிடுறோம். ஸ்தோத்திர பலிகள் தவறெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் உணர்ந்து, இப்படி எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரே, நான் எங்கேயோ இருந்தனே, எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தனே, கடையாந்திரத்தில் இருந்த என்னை தேடி வந்தாரே, பாவத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தாரே, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுவித்தாரே, உளைச்சேற்றுக்குள்ளிருந்து என்னை விடுதலை ஆக்கினாரே, ஆண்டவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் உணர்ந்து சொல்லும்போது அந்த ஸ்தோத்திர பலிகள் தேவனுடைய சமூகத்துக்கு அது டைரக்டாக கடந்து போகும். நம்ம மடமடன் வாசிக்கிறத காட்டிலும், அதாவது நம்ம வேதத்தில் தேட முடியாது அப்படின்றதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது நிறைய ஸ்தோத்திர பலிகள். அது நமக்கு ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ளலாம், ஈஸியாக நமக்கு இருக்கும்னு சொல்லி அநேகரை கொண்டு ஆண்டவர் எழுதியிருக்கிறார் இல்லையா. அப்போ அந்த ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் வாசிக்கும் போது கூட உணர்ந்து வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. அரை மணி நேரத்தில் 1000 வாசிச்சிடணும் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. நம்ம 1000 இன்னைக்கு வாசிச்சிட்டோன்னா அந்த ஸ்தோத்திரம் போகுது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ள ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாருங்க. அதை உணர்ந்து வாசிக்கணும். எதற்காக அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், அப்போ அந்த கான்செப்ட் நமக்குள்ளார அதிகமாக பதியணும். இப்போ நான் கூட தான் சங்கீத தியான ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திர பலிகளை எழுதியிருக்கிறேன். அப்போது அந்த வெறும் சங்கீதத்திலிருந்து மாத்திரம் அந்த ஸ்தோத்திர பலிகள் வரும். 1ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள ஸ்தோத்திர பலிகளை, ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய அந்த பலிகளை தேவனுக்கு செலுத்தி அதை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் எழுத வைத்தார். அப்போது அந்த ஸ்தோத்திர பலிகளை உணர்ந்து நம்ம வாசித்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது அதனுடைய மகிமை பெரிதாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு யாருமே உட்படுத்த முடியாது. ஆண்டவரோடு கூட நாம் ஜீவிக்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழ்வதற்கு எந்த மனுஷனாலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. அதுக்கு தடையாக இருந்தது இருளின் அதிகாரங்கள். அப்போ அந்த இருளின் அதிகாரங்கள் நம்மை உரிமையாக்கி கொண்டிருந்தது. ஆண்டவர் அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நம்மை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை என்ன செய்தாராம், தகுதிப்படுத்தினார். அப்போ இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நீங்கள் உறுதிப்படுத்தி அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது அந்த ஸ்தோத்திர பலியினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். அதான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போது அந்த மகிமை அங்கே கடந்து போகணும். ஆண்டவர் அதை சொல்லணும், சாட்சி சொல்லணும். இதோ என் பிள்ளைங்க என்னை ஸ்தோத்திரம் பலியிட்டு எனக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அவர் உள்ளத்தில் நினைக்கணுங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்தோத்திரங்கள் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்து வரும்போது அந்த ஸ்தோத்திர பலியினுடைய மகிமை பெரிதாயிருக்கும். இந்த நாளிலிருந்து நம்ம அப்படிப்பட்ட நிலையில் உணர்ந்து நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஆமேன்.